ஹாய் ஃபியூச்சர் டாக்டர்ஸ். டுடே என்ன டாபிக்னா, இப்போ 20 லேக்ஸ்க்குள்ளேயே வந்து ஃபுல் எம்பிபிஎஸ் மொத்தம் அப்ராடில் வந்து எப்படி முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்குறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா கடைசியில் ஒரு ஸ்ட்ரிக்ட் சொல்லியிருக்கேன். அதுபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து 20 லேக்ஸ்க்குள்ளேயே ஃபுல் எம்பிபிஎஸ்மே நீங்கள் முடிக்கிற மாதிரி ஒரு கண்ட்ரி எப்படி சூஸ் பண்ணுறது, எந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறது, எந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் எப்படி அப்ளிகேஷன் பண்ணால் 20 லேக்ஸ்க்குள்ளேயே நம்ம வந்து அப்ராடில் வந்து எம்பிபிஎஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் வந்து இந்த வீடியோ எண்டில் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டினியூஸாக கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு கடைசியில் தான் புரியும். ஸோ வந்து நீட் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணிட்டோம், ஓரளவுக்கு கட் ஆஃப் வரல, கவர்மெண்ட் சீட் கிடைக்கல தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து அப்ராட் எம்பிபிஎஸ் சூஸ் பண்ணுறோம். அப்ராட் எம்பிபிஎஸ் சூஸ் பண்ணும்போது மோஸ்ட்லி வந்து எந்த மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து சூஸ் பண்ணோம், எந்த கண்ட்ரிஸ் வந்து சூஸ் பண்ணோம், எந்த கண்ட்ரிஸ்லாம் வந்து என்எம்சி எம்சிஐ கைட்லைன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, எந்த கண்ட்ரீஸில் வந்துட்டு ரியல் கடைவர் கிளாஸஸ் காட்டுறாங்க, எந்த கண்ட்ரீஸில் வந்து எஃப்எம்ஜி எக்ஸாம் வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ணலாம், எந்த கண்ட்ரியில் படித்தா எஃப்எம்ஜி எக்ஸாம் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஒரு 3 கண்ட்ரிஸ் வந்து கம்பேரிசன் பண்ண போகிறோம். உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான், ரஷ்யா. இந்த 3 கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கோல்டு கிளைமேட் உள்ள கண்ட்ரி வந்து ரஷ்யா, தென் கிர்கிஸ்தான். பட் உஸ்பெகிஸ்தானில் வந்து அந்தளவுக்கு பெரிய கோல்டு கிளைமேட்லாம் கிடையாது, சாதாரண கிளைமேட் தான் இருக்கும். செகண்ட் திங்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து இந்த 3 கண்ட்ரியில் எதில் வந்து அதிகமாக இருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உஸ்பெகிஸ்தானில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா எல்லா மெடிக்கல் யூனிவர்சிட்டியுமே உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி தான். ஸோ ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் கிடையாது. அதே மாதிரி கிர்கிஸ்தானில் பார்த்திங்கன்னா சில மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ், சில மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ரஷ்யாவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா சில மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, சில மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ஸோ இப்போ இந்த கண்ட்ரிலாம் பார்த்திங்கன்னா 3 கண்ட்ரிலையும் உள்ள கம்பேரிசன், இப்போ வந்து 3 கண்ட்ரிலையுமே எந்த டாப் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் அப்படிங்கிறது தான் சொல்கிறேன். இப்போ உஸ்பெகிஸ்தானில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாப் மோஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாமங்கல் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. அது பார்த்திங்கன்னா தாஸ்கண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, சமர்கண்ட் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ். இப்போ கிர்கிஸ்தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிர்கிஸ்தானில் வந்து உங்களுக்கு கேஎஸ்எம்ஏ கிர்கிஸ் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, இது ஒன் ஆஃப் த கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, ரொம்ப சூப்பரான மெடிக்கல் யூனிவர்சிட்டி. தேர்ட் திங் பார்த்திங்கன்னா ஐஎஸ்எம் சொல்லுவாங்க, ஐஎஸ்எம் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இந்த ஃபோர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, ஜல்லாபாத் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டிலாம் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ். ரஷ்யாவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கசான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, வோல்கோகிரேட் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டிலாம் உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ஸோ இப்போ வந்து இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அனாட்டமிக்கல் லேபு, இந்த மாதிரி இப்போ நம்ம 3 கண்ட்ரிக்கு பார்க்க போகிறோம். ஸோ உஸ்பெகிஸ்தானை பொறுத்தவரை மோஸ்ட்லி வந்து 100% உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு வந்து செப்பரேட் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி 24/7 வந்து செக்யூரிட்டி தராங்க. அது சேஃபஸ்ட் கண்ட்ரி உஸ்பெகிஸ்தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி பிரச்சனை, வார் கிரைசிஸ் அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் இருக்காது. செகண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிர்கிஸ்தானில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா சில டைம் வந்து லோக்கல் இஷ்யூஸ் வந்து சான்சஸ் இருக்குது. லோக்கல் இஷ்யூஸ் மீன்ஸ் லோக்கல்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப சாஃப்டான கிடையாது, அவங்க ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ கிர்கிஸ்தான் வந்து சேஃப் வந்து 50-50 தான் நம்ம வந்து சொல்ல முடியும். நல்ல மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, கிர்கிஸ் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டிலாம் அவங்களுக்கு ரொம்ப சூப்பரான மெடிக்கல் யூனிவர்சிட்டி. எஜுகேஷன் வைஸ் பார்த்திங்கன்னா என்எம்சி கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. எல்லா கண்ட்ரிஸ் மாதிரியும் அவங்களுக்கு வந்து டிகிரியில் வந்து எந்த பிரச்சனையும் வராது. ஸோ கிர்கிஸ்தானில் வந்து இந்த அக்ரிடியேஷன் பிரச்சனை இருக்குது, அதை பார்த்து நீங்கள் நல்ல மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறது நல்லது. ரஷ்யாவில் பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பெரிய கண்ட்ரி, நல்ல கிளினிக்கல் எக்ஸ்போஷர் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து என்எம்சி கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. அதே மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். 30 to 40 lakhs இருந்தால் தான் நம்ம வந்து ரஷ்யாவில் வந்து எம்பிபிஎஸ் அட்மிஷனை வாங்க முடியும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை. இந்தியன் ஃபுட், எஸ்பெஷலி சவுத் இந்தியன் ஃபுட் வந்து இந்த கண்ட்ரீஸில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. சவுத் இந்தியன் ஃபுட் வந்து உஸ்பெகிஸ்தானில் கன்ஃபார்மாக வந்து கேண்டீனில் ப்ரொவைட் பண்ணுவாங்க.
கிர்கிஸ்தானில் வந்து இந்தியன் ஃபுட்டு தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க, சவுத் இந்தியன் ஃபுட்டு வந்து வாய்ப்பில்லை. ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் ஃபுட்டு தான் இருக்கும், பட் சவுத் இந்தியன் ஃபுட்டுக்கு வாய்ப்பில்லை. ஸோ தேர்ட் திங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்எம்சி, அதாவது எஃப்எம்சி கோச்சிங்லாம் எப்படி இருக்கும், இந்த கண்ட்ரீஸ்லாம் எப்படி வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ உஸ்பெகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ்னால உங்களுக்கு எஃப்எம்ஜி கோச்சிங் வந்து ஃபஸ்ட் செமஸ்டர்லேயே வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அதே மாதிரி ஆப்ரேஷன் தியேட்டராக இருக்கணும், ஐவி இன்ஜெக்ஷன் போடுறது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட் இயர் செம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி கிளினிக்கல் எக்ஸ்போஷர்னால நல்ல பேஷண்ட்ஸ் லோடு அதிகமாக இருக்கிறனால ஒரு கிளினிக்கல் எக்ஸ்போஷர் நல்லாயிருக்கும். ஸோ கிர்கிஸ்தானில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 இயருக்கு வந்து உங்களுக்கு கெடாவர கிளாஸஸ் எதுவுமே காட்ட மாட்டாங்க. ஆப்ரேஷன் தியேட்டர், ஓட்டி போடுறது, இன்ஜெக்ஷன் போடுறது எதுவுமே வந்து இங்கே சொல்லித் தரதில்லை. அதே மாதிரி தான் ரஷ்யாவிலையும் அப்படி தான் பண்ணுறாங்க. ஸோ ரஷ்யாவிலையும் வந்து உங்களுக்கு ஆஃப்டர் 3rd இயர்லேருந்து அவங்களுக்கு வந்து இந்த ஆப்ரேஷன் தியேட்டர் ப்ராக்டிஸ் பண்ணுறது, ஐவி இன்ஜெக்ஷன் போடுறது எல்லாமே வந்து ஆஃப்டர் 3rd இயரில் தான் அவங்களுக்கு வந்து ஃபுல் வந்து சொல்லுவாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ ரஷ்யன் ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி வந்து நாலேஜுக்கு வந்து புவர் நாலேஜ் தான் வந்து வெளியே பாஸ் அவுட் ஆகி வெளியே வராங்க. ஸோ அந்த மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து கொஞ்சம் திங்க் பண்ணி சூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உஸ்பெகிஸ்தான் வந்து இப்போ எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்குது. ஈவன் வந்து எஃப்எம்ஜி கோச்சிங்காக இருக்கட்டும், கிளினிக்கல் ட்ரைனிங்காக இருக்கட்டும், உங்களுக்கு ஃபுல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த 3 கண்ட்ரியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து முஸ்லீம் பேஸ்டு கண்ட்ரி. ஸோ முஸ்லீம் பேஸ்டு கண்ட்ரினால உங்களுக்கு வந்து நம்ம சர்வே பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. மோஸ்ட்லி வந்து முஸ்லீம்ஸ் வந்து அவங்க வந்து ப்ராப்ளம் பண்ண மாட்டாங்க, பட் லோக்கல் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த ரஷ்யா இந்த மாதிரி கண்ட்ரிஸை நீங்கள் சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் வார் கிரைசிஸ் இருக்குது. ஸோ வார் கிரைசிஸ் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் லோன் வந்து பேங்கில் வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை பார்த்து வந்து நீங்கள் அட்மிஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த இன்னொரு பார்த்தீங்கன்னா ஜார்ஜியா, பிலிப்பைன்ஸு, வியட்நாம், திமூர் லெஸ்தே இந்த மாதிரி சில பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே அட்மிஷன் பண்ணலாமா சார், ஏன்னா வந்து இந்தியாவில் சேம் கிளைமேட் வந்து அங்கே இருக்குது, அந்த மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறீங்க. ஸோ ஜார்ஜியா, வியட்நாம், பிலிப்பைன்ஸ், திமூர் லெஸ்தே இந்த மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து இங்கே வந்து ஏன் வந்து பார்த்தீங்கன்னா சேமஸ் இந்தியன் கிளைமேட் மாதிரி தான் இருக்கும். பட் வந்து இந்த அக்ரிடேஷன் பிரச்சனை இருக்குது. திடீர்னு வந்து அந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து லைசன்ஸ் கேன்சல் ஆகலாம். அதே மாதிரி இந்த கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து கம்மியாக இருக்கும். நீங்கள் நெட்லேயே வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அவங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இந்த திமூர் லெஸ்தே அந்த கண்ட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்டியன் பேஸ்டு கண்ட்ரி. இந்த மாதிரி கண்ட்ரீஸில் வந்து நீங்கள் இப்போ ஜாயின் போதும் நான் ரீஜியன் வைஸ் நம்ம வந்து ரீஜியன் கிறிஸ்டியனாக இருக்கும், அந்த மாதிரி நீங்கள் ரிலீஜியன் கிறிஸ்டியனாக இருக்கும், அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக திமூர் லெஸ்தே கண்ட்ரிக்கு போகலாம். பட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரீஸை வந்து எதுக்கு சூஸ் பண்ணக்கூடாது சொல்கிறேன். சம்திங்ஸ் வந்து லோக்கல் லைசன்ஸ் கேன்சல் ஆகிடுச்சு, ஐபின் அக்ரிடேஷன் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் என்எம்சியில் வந்து என்எம்சி கையில் ப்ராப்ளம் ஆகிடும். உங்களுக்கு வந்து எம்சியில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனில் பிரச்சனை வந்துடும். ஸோ அதனால தான் சொல்ல இந்த மாதிரி கண்ட்ரீஸ் அதிகமாக சூஸ் பண்ணாதீங்க. இப்போ பிலிப்பைன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் வந்து டிகிரிலாம் ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்எம்சி கையிலேயே வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ அதனால தான் அந்த நாட்டு கண்ட்ரீஸ் உள்ள டிகிரிலாம் வந்து கேன்சல் ஆகுது. பட் நான் சொல்கிற அந்த உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான், ரஷ்யா இந்த 3 கண்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரஷ்யன் வந்து வெல் டெவலப்டு கண்ட்ரி, இந்தியாவோட கொஞ்சம் இறுக்கமாக உள்ள கண்ட்ரி. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து டிகிரியை வந்து கேன்சல் பண்ண வாய்ப்பில்லை. அதே மாதிரி கிர்கிஸ்தான் வந்து வார் கிரைசிஸ் இல்லாத கண்ட்ரி, உஸ்பெகிஸ்தான் அந்த மாதிரி வார் கிரைசிஸ் இல்லாத கண்ட்ரி. உஸ்பெகிஸ்தான் ஹெல்த் மினிஸ்ட்ரி வந்து ஸோ உஸ்பெகிஸ்தானில் வந்து உங்களுக்கு எல்லா மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸுமே வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியால் ஹெல்த் மினிஸ்ட்ரிஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த லைசன்சிங் எக்ஸாம் பிரச்சனை, அக்ரிடேஷன் பிரச்சனை இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்து ஃபியூச்சரில் இருக்காது. ஸோ நீங்கள் தாராளமாக வந்து எம்பிபிஏ ஜாயின் பண்ணலாம். ஏன் வந்து உஸ்பெகிஸ்தான் சொல்கிறேன்னு சொல்லலாம், உஸ்பெகிஸ்தான் வந்து உங்களுக்கு டெல்லியில் நியர்பை கண்ட்ரி. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நியர்பை கண்ட்ரி. அப் டு 15,000 வரைக்கும் 15,000க்குள்ளே நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து ரீச் ஆகிடலாம். பட் கிர்கிஸ்தான், ரஷ்யா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா 30-40 வரைக்கும் ட்ராவல் ஃபேர் வந்து அது இருக்குது. ஸோ உங்களுக்கு ட்ராவல்
ஃபேர் வந்து கம்மியான ப்ரைஸில் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உஸ்பெகிஸ்தான் சூஸ் பண்ணலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா ஸ்னோ வந்து ரொம்ப ஸ்னோ அதிகமாக இருக்காது, ஓரளவுக்கு ஒரு கம்மியாக தான் இருக்கும், டாலரபுள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்ராடில் நீங்கள் எம்பிபிஎஸ் சூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஃபைண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுங்கள். செகண்ட் திங்ஸ் பார்த்தீங்கன்னா என்எம்சி கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தேர்ட் திங்ஸ் வந்து சவுத் இந்தியன் ஃபுட்டு வந்து அவைலபிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா 5 இயர்ஸ் நம்ம வந்து அங்கே தான் சர்வை பண்ணி ஆகணும். ஸோ இந்த சர்வையில் வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸில் வந்து உங்களுக்கு ஃபுட் சரியில்லை அப்படின்னா நீங்கள் சர்வை பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து நம்ம இந்தியன் ஃபுட்டு அந்த கண்ட்ரியில் லோக்கல் ஃபுட்டு வந்து நம்ம சர்வை பண்ண முடியாது. எஸ்பெஷலி சவுத் இந்தியன் ஃபுட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து கண்ட்ரிஸை சூஸ் பண்ணுங்கள். மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுங்கள், அதில் எந்த மாற்றம் இல்லை. செகண்ட் திங்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ எஜுகேஷன் லோன் எப்படி சார் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக வந்து இப்போ நம்ம வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து 20 லேக்ஸ்க்கு வந்து கொட்டேஷன் வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 lakhs வந்து எஜுகேஷன் பாசிபிள் இருக்குது. ஸோ 10 lakhs வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவுமே வந்து எப்படின்னா நம்ம இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் இது தாராளமாக பண்ணலாம். 1 இயருக்கு வந்து ஒரு 4 to 5 lakhs வந்துன்னா 6 வந்து ஃபஸ்ட் செம்மில் வந்து 2.5 lakhs, செகண்ட் செம்மில் 2.5 lakhs இந்த மாதிரி நீங்கள் பே பண்ணலாம். எல்லா கண்ட்ரீஸ்லையும் பார்த்தீங்கன்னா உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான், ரஷ்யா அந்த 3 கண்ட்ரீஸுமே வந்து உங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் தான் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க எஜுகேஷன் லோன் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது தெரியல. எஜுகேஷன் லோன் நீங்கள் வந்து நீங்கள் அப்ராடில் வந்து எம்பிபிஎஸ் அட்மிஷன் ஒரு யூனிவர்சிட்டியில் வாங்கி அட்மிஷன் லெட்டர் வாங்கிட்டு அதுக்கு பிறகு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். அது மாதிரி அந்த யூனிவர்சிட்டியோட ஐடி கார்டு